வெல்கம் பேக் டு another வீடியோ guys. We are at the end of 2024 now. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, பட் ஐ மஸ்ட் டூ. இந்த வீடியோ வந்து இந்த வருஷத்தோட ஒரு முடிவு வீடியோவாக இருக்கிறதுனால ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பிரச்சனையை பற்றி பேச போகிறதில்ல, பட் சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும், டு மை வியூவர்ஸ். முதல்ல வந்து எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, நான் என்னென்னலாம் இந்த வருஷத்தில் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சின்னதாக சொல்ல போகிறேன். இன் திஸ் இயர் ஐ காட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நான் இந்த கட்டத்தில் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம் ரியலி. அண்டு இந்த வருஷம் தான் நான் வந்து இந்த சேனலையுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து எடிட்டிங்குள்ளேயுமே வந்தேன். அது வீடியோ எடிட்டிங் ஆகட்டும் சரி, இல்லை ஃபோட்டோஷாப் அண்டு நிறைய திங்ஸ் நான் லேர்ன் பண்ண எடிட்டிங்லேயும் அப்படி தான் எனக்கு வந்து எடிட்டிங்கும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. முக்கியமாக நிறைய புது புது இடங்களுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அந்த புது புது மனிதர்களை வந்து நான் சந்தித்தேன். நீங்களும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணணும். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெமரிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். சொல்லப்போனால் இந்த வருஷம் ஒன் ஆஃப் த குட் இயர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன தான் வந்து ஹாப்பியாக இருந்தாலுமே பட் இந்த வருஷம் வந்து நிறைய வைலன்ஸ் அண்டு நிறைய ட்ராஜடிஸ்குள்ளே வந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம். நிறைய உயிரிழப்புகள், நிறைய சேதங்கள் அண்டு லாட் ஆஃப் திங்ஸ் மூவ். தேவையில்லாத வைலன்ஸில் சிக்கி மாட்டினது என்னவோ பொதுமக்கள் தான். அண்ட் போனதுமே பொதுமக்களோட உயிர்கள் தான். ஸோ அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? முதல்ல எதுக்கு இவ்வளோ வைலன்ஸ்? ஏன் தேவையில்லாத வைலன்ஸ்? மற்றவங்களோட வைலன்ஸுக்காக பறிபோனதனவோ பொதுமக்களோட உயிர்கள் மட்டும்தான். கொஞ்சம் நிதானமாக அமைதியாக யோசிச்சிருந்தா இவ்வளோ உயிரிழப்புகளும் இவ்வளோ சேதங்களும் இத்தனை பிரச்சனையுமே வந்து வந்திருக்காது. நிறைய பேர், நிறைய கஷ்டங்கள். பட் அஸ் த டைம் கோஸ் வி ஷுட் மூவ் ஆன். காலங்கள் போக போக நாம் எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதை நாம் வந்து நிறுத்தக்கூடாது. வி ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங். அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஷுட் ஸ்டே வித் ஹோப். இந்த ஹோப்புங்கிற வார்த்தையில் தான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஹோப் இல்லைனா வந்து இங்கே எதுவுமே இல்லை. அண்டு ட்ரஸ்ட் ஆல்சோ. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இந்த வருஷம் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய இழப்புகள் இருந்திருக்கலாம். நிறைய ஆசைப்பட்ட விஷயங்களை அடைஞ்சிருக்கலாம், இல்லை அடையாமலும் போயிருக்கலாம். ஸோ அவங்களோட கஷ்டமும் வலியும் அவங்களுக்கு தான் தெரியும். பட் இங்கே வந்து கஷ்டப்படாமல் யாருமே இல்லை. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அதை எல்லாமே கடந்து வர்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் and stay with hope. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். and be happy, do the things that you like. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து எந்த விதத்துலையும் மற்ற யாருக்கும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துடக்கூடாது. மற்றவங்களை துன்புறுத்தி நாம் எந்த ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது. அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஐ ஹோப் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். see you at the next video. happy new year.